ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 33. அகம் ஏவாசம் ஏவாக்ரே நானியத் யத் சத் அசத் பரம் பஷ்சாத் அகம் யத் ஏதச்யோ வசிஷ்யேதஸ்யோ ஸ்மி அகம். மொழிபெயர்ப்பு. பிரம்மா படைப்பிற்கு முன் முழுமுதற் கடவுளாகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்புக்கு காரணமாக இருக்கும் ஜட இயற்கையும் கூட அப்பொழுது இருக்கவில்லை. இப்பொழுது நீர் காண்பவையும் கூட முழுமுதற் கடவுளாகிய நானே. மேலும் அழிவுக்கு பின் எஞ்சியிருக்கப் போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. பொருளுரை. முழுமுதற் கடவுள் பிரம்மா தேவரை நோக்கி கூறுகிறார் என்பதை நாம் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். படைப்பிற்கு முன் இருந்தவரும் படைப்பை காப்பவரும் படைப்பு அழிக்கப்பட்ட பின் எஞ்சியிருப்பவரும் அவர் மட்டுமே என்பதையும் சுட்டிக்காட்டி தம்மை பற்றிய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். பிரம்மாவும் பரமபுருஷரின் ஒரு படைப்பே. அவர் நான் என்னும் பரமபுருஷரிலிருந்து தோன்றியவர் என்பதால் பகவானுக்கு அல்லது நான் என்ற தத்துவத்திற்கு சமமானவர் என்றும், இதனால் இப்பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் நான் என்ற தத்துவத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்றும் அருவவாதிகள் அத்வைத் தத்துவத்தை முன்வைக்கின்றனர். அருவவாதியின் விவாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் பகவான் படைக்கும் நான் என்பதையும் பிரம்மா படைக்கப்பட்ட நான் என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே இவ்விரு நான்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒன்று ஆளும் நான், மற்றது ஆளப்படும் நான். எனவே அருவவாதியின் விவாதத்தை ஏற்பதனாலும் இன்னமும் இரு நான்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் இவ்விரு நான்களும் தன்மையில் ஒன்றானவை என்று வேத இலக்கியத்தில் கடோபனிஷதம் ஏற்கப்பட்டிருப்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். கடோபனிஷதம் கூறுகிறது, படைக்கும் நான் மற்றும் படைக்கப்பட்ட நான் ஆகிய இரண்டும் தன்மையில் ஒன்றானவை என்று வேதங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏனெனில் அவ்விரண்டும் நித்தியமானவையும் ஆன்மீகமானவையும் ஆகும். ஆனால் படைக்கும் நான் ஒருமையாகவும் படைக்கப்பட்ட நான்கள் பன்மையாகவும் உள்ளன. ஏனெனில் பிரம்மா உட்பட அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட பல நான்கள் உள்ளன. இது ஒரு எளிய உண்மையாகும். தந்தை ஒரு மகளை படைக்கிறார் அல்லது பெற்றெடுக்கிறார். மகனும் பல்வேறு மகன்களை படைக்கிறார். அவர்கள் அனைவரும் மனிதர்கள் எனும் முறையில் ஒன்றுபட்டவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் தந்தையிலிருந்து மகனும் பேரப்பிள்ளைகளும் வேறுபட்டவர்களாவர். மகனோ பேரப்பிள்ளைகளோ தந்தையின் இடத்தை ஏற்க முடியாது. மனிதர்கள் எனும் முறையில் அவர்கள் ஒற்றுமை உடையவர்களே, ஆனால் உறவினர்கள் எனும் முறையில் வேற்றுமை உடையவர்கள் ஆவர். எனவே படைப்பவர் மற்றும் படைக்கப்படுபவர் அல்லது ஆளப்படுவர் மற்றும் ஆளப்படுபவர் ஆகியோர் வேதங்களில் பின்வருமாறு வேறுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆளும் நான் ஆளப்படும் நான்களுக்கு ஆகாரம் கொடுப்பவராவார். இதனால் நான் என்னும் இவ்விரு பிரிவுகளுக்கிடையில் ஒரு பரந்த வேறுபாடு இருக்கிறது. இப்பதத்தின் மற்றொரு அம்சம் என்னவெனில், பகவான் மற்றும் பிரம்மா ஆகிய இரு புருஷர்களை யாரும் நிராகரிக்க முடியாது. எனவே ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் ஆகிய இருவருமே நபர்களாவர். முடிவாக அனைத்தும் அருவமானதே எனும் அருவவாதியின் முடிவை இது தவறென நிரூபிக்கிறது. ஆளும் நான் பரமசத்தியம் என்பதையும் அவர் ஒரு நபர் என்பதையும் சுட்டிக்காட்டுவதன் மூலமாக புத்தியில் தாழ்ந்த அருவவாதிகளால் வற்புறுத்தப்படும் இந்த அருவ கொள்கை தவறென நிரூபிக்கப்படுகிறது. ஆளப்படும் நான் என்ற பிரம்மாவும் ஒரு நபராவார். ஆனால் அவர் பரிபூர்ணமானவர் அல்ல. ஆத்ம உணர்வை பெறுவதற்காக ஆன்மீக மனோதத்துவ அடிப்படையில் தன்னை ஒருவன் பரமசத்தியத்திற்கு சமமானவன் என்று பாவனை செய்வது வசதியாக இருக்கக்கூடும். ஆனால் இங்கு இப்பதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுவது போல் ஆள்பவருக்கும் ஆளப்படுபவருக்கும் இடையில் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. இப்பதம் அருவவாதிகளால் பெரிதும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஜட படைப்பின் அழிவுக்கு பின்னரும் கூட தமது உன்னதமான நித்திய ரூபத்துடன் பகவான் வாழ்கிறார். தன்னை ஆள்பவரான அந்த பகவானை பிரம்மா உண்மையில் நேருக்கு நேராகவே காண்கிறார். பிரம்மாவால் காணப்பட்ட பகவானின் ரூபம் பிரம்மா படைக்கப்படுவதற்கு முன்பே இருந்ததாகும். ஜடத் தோற்றமும் அதற்குரிய மூலப்பொருட்களும் மற்றும் அதிகாரங்களும் சக்தி வாய்ந்த பகவானின் விரிவுகளாகும். மேலும் பகவானுடைய சக்தியின் தோற்றம் ஒரு முடிவிற்கு வந்தபின் எஞ்சியிருப்பதும் அதே முழுமுதற் கடவுள்தான். எனவே
படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்தும் சூழ்நிலைகளிலும் பகவானின் உருவம் இருக்கிறது. வேத மந்திரங்கள் இவ்வுண்மையை வாசுதேவோ வா இத்தம் அக்ர ஆசீன் ந பிரம்மா ந ச சங்கர ஏதோ நாராயண ஆசீன் ந பிரம்மா நேசான என்பதை போன்ற வாக்கியங்களில் உறுதி செய்கின்றன. படைப்பிற்கு முன் வாசுதேவனைத் தவிர வேறெவரும் இல்லை. பிரம்மனும் இல்லை, சங்கரனும் இல்லை, நாராயணர் மட்டுமே இருந்தார். வேறொருவரும் இல்லை. பிரம்மாவோ அல்லது ஈசானரோ கூட இல்லை. நாராயணா அல்லது முழுமுதற் கடவுள் அனைத்து படைப்பிற்கும் மேற்பட்டவர் என்றும் படைப்பு முழுவதுமே அவ்யக்தம் என்பதன் விளைபொருளே என்றும் தமது பகவத்கீதை வியாக்கியானத்தில் ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரும் கூட உறுதி செய்கிறார். எனவே படைப்பவரும் படைக்கப்படுபவரும் ஒரே தன்மையை கொண்டவர்களாக இருப்பினும் படைப்பவருக்கும் படைக்கப்படுபவருக்கும் இடையில் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கிறது. பகவான் அல்லது முழுமுதற் கடவுள் சத்தியமானவர் ஆவார் என்பது அவ்வியாக்கியத்தின் மற்றொரு அம்சமாகும். முழுமுதற் கடவுளும் அவரது ராஜ்யமும் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுவிட்டன. அருவவாதிகள் கற்பனை செய்வதைப் போல பகவானின் ராஜ்யம் சூன்யமானது அல்ல. வைகுண்ட லோகங்கள் பல வகைப்பட்ட ஆன்மீக பொருட்களால் நிரப்பப்பட்டுள்ளன. கிரகங்களில் பெரும் ஐஸ்வர்யங்களை கொண்ட 4 கரங்களுடன் கூடிய வாசிகளும் உயர்தரத்தைச் சேர்ந்த புருஷர்களுக்கு தேவையான ஆகாய விமானங்களும் மற்றும் பிற சௌகரியங்களும் கூட உள்ளன. எனவே படைப்பிற்கு முன்பே உள்ள பரமபுருஷர் வைகுண்ட லோகங்களில் பல வகைப்பட்ட ஆன்மீகமான பொருட்களுடன் வாழ்கிறார். வைகுண்ட லோகங்கள் அழிவற்ற தன்மையை கொண்டவை என்பதும் பிரபஞ்சங்களின் அழிவுக்கு பிறகும் அவை அழியாமல் இருக்கின்றன என்பதும் பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உன்னத இயற்கையை கொண்ட அக்கிரகங்கள் பௌதிகமான படைத்தல், காத்தல் அல்லது அழித்தல் ஆகியவற்றின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவை அல்ல. அரசன் இருப்பது அவனுக்கு ராஜ்யம் இருப்பதை உணர்த்துகிறது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் காரணமாய் இருப்பவரும் மாயாசக்தியின் வசீகரத்திலிருந்து எப்பொழுதும் விடுபட்டிருப்பவரும் அச்சக்தியை ஆள்பவருமான முழுமுதற் கடவுள் எவ்வாறு ஒவ்வொருவரின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார்? இதே கேள்வியைத்தான் விதுரரும் கேட்டார். ஸ்ரீதர சுவாமி தமது குறிப்புகளில் இதை விளக்குகிறார். படைப்பு அழிக்கப்படும் பொழுது சேஷனின் மீது சயனித்திருக்கும் பகவானுக்கு சேவை செய்பவர் யார்? உன்னதமான பகவான் தமது பெயர், புகழ், இயல்பு முதலியவற்றுடன் நித்தியமாக வாழ்கிறார் என்பது இதன் பொருளாகும். இது ஸ்கந்த புராணத்தின் காசி காண்டத்தில் துருவ சரிதத்தில் தொடர்பாக பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஜட உலகின் மொத்த அழிவின் பொழுது முழுமுதற் கடவுளின் பக்தர்கள் கூட அழிக்கப்படுவதில்லை. பகவானை பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஜடமாற்றத்தின் 3 நிலைகளிலும் பகவான் நித்தியமாக வாழ்கிறார். பகவான் செயலற்றவர் என்று அருவவாதி நிரூபிக்க முயல்கிறான். ஆனால் பிரம்மாவிற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையிலான இப்பேச்சுவார்த்தையில் பகவானுக்கு அவரது உருவமும் குணமும் இருப்பதைப் போலவே செயல்களும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. படைப்பை பராமரிப்பதில் பிரம்மாவானாலும் பிற தேவர்களாலும் நிறைவேற்றப்படும் செயல்களை பகவானின் செயல்கள் என புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் தலைமை அதிகாரி அல்லது அரசர் ராஜபோகங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடும் என்பதால் அரசாங்க அலுவல்களில் அவரை காண முடியாமல் இருக்கக்கூடும். இருப்பினும் அனைத்தும் அவருடைய கட்டளைப்படியே நடக்கின்றன என்பதையும் அனைத்தும் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமுதற் கடவுள் ஒருபொழுதும் அருவமானவர் அல்ல. ஜட உலகில் புத்தியில் தாழ்ந்த பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு தமது சுயரூபத்துடன் அவர் காட்சியளிக்காமல் இருக்கக்கூடும். இதனால் சில சமயங்களில் அவர் அருவமானவர் என்று அழைக்கப்படலாம். ஆனால் உண்மையில் அவர் தமது வைகுண்ட லோகங்களிலும் பிரபஞ்சங்களின் மற்ற கிரகங்களிலும் வேறுபட்ட அவதாரங்களில் தமது நித்திய ரூபத்துடன் எப்பொழுதும் இருக்கிறார். இவ்விஷயத்தில் சூரியனின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். இரவு நேரத்தில் உள்ள சூரியனின் இருளில் இருக்கும் மக்களின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடும். ஆனால் சூரியன் எங்கெல்லாம் உதயமாகியுள்ளதோ அங்கெல்லாம் அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. உலகில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு சூரியன் காணப்படாததாக இருப்பதானது அதற்கு உருவமில்லை என்பதை குறிப்பதாகாது. பிருகத் ஆரண்யக உபனிஷதத்தில் பின்வரும் மந்திரம் உள்ளது. ஆத்மை வேதம் அக்ர ஆஷித் புருஷ வித. இம்மந்திரம் புருஷ அவதாரத்தின் தோற்றத்திற்கு முன்பே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷ அக்ஷர மற்றும் புருஷ க்ஷர ஆகியோருக்கும் மேற்பட்ட பரமபுருஷர் என்பதால் அவர் பகவத்கீதையில் புருஷோத்தமர் என்று கூறப்படுகிறார். அக்ஷபுருஷர் மகாவிஷ்ணு பிரகிருதியின் மீது ஜட இயற்கை
தமது துரிதமான பார்வையை செலுத்துகிறார். ஆனால் புருஷோத்தமர் அதற்கு முன்பேயும் இருக்கிறார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷர். புருஷோத்தமர் என்னும் பகவத்கீதையின் கூற்றை பிருஹத் ஆரண்ய உபநிஷதம் உறுதி செய்கிறது. ஆரம்பத்தில் அருவ பிரம்மம் மட்டுமே இருந்தது என்று சில வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்பதத்திற்கேற்ப பரமபுருஷருடைய உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசமே அருவ பிரம்மமாகும். இந்த அருவ பிரம்மத்தை உடனடியான காரணம் என்று அழைக்கலாம். ஆனால் சர்வ காரணங்களுக்கும் காரணமாக இருப்பவர் பரமபுருஷ பகவானே ஆவார். பகவானின் அருவ அம்சம் ஜட உலகில் இருக்கிறது. ஏனெனில் ஜட புலன்களால் அல்லது ஜட கண்களால் பகவானை காணவோ அல்லது அறியவோ முடியாது. பரமபுருஷரை காணும் முன்பாக அல்லது அறியும் முன்பாக புலன்களை ஒருவன் ஆன்மீகமானவையாக மாற்ற வேண்டும். ஆனால் அவர் வைகுண்ட லோகவாசிகளுக்கு நேருக்கு நேராக நித்தியமாக காட்சியளிக்கிறார். எனவே அரசாங்க வீட்டில் வாழும் தலைமை அதிகாரி அருவமானவராக என்றாலும் அரசாங்க அலுவல்களில் அவர் அருவமானவராக இருக்கக்கூடும் என்பதைப் போலவே பகவானும் பௌதீக கண்ணோட்டத்தில் அருவமானவராக உள்ளார். அதைப் போலவே பகவான் தமது உலகில் அருவமானவராக இல்லை. எனவே வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் பகவான் அருவாம்சம் மற்றும் உருவாம்சம் ஆகிய இரண்டுமே ஏற்புடையவைதான். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் என்னும் பதத்தில் இந்த முழுமுதற் கடவுள் மிகவும் அழுத்தமாக விவரிக்கப்பட்டுள்ளார். எனவே பரமபுருஷரை உணர்வதே பூரண உணர்வாகும், அவரது அருவ பிரம்மத்தை அல்ல. எனவே ஒருவன் தனது தன்னுணர்வின் முடிவான நோக்கத்தை பரமசத்தியத்தின் அருவாம்சத்தில் பதியச் செய்யாமல் அவரது உருவாம்சத்தில் பதிக்க வேண்டும். பரமசத்தியத்தின் எங்கும் பரந்துள்ள தன்மையை பற்றிய உணர்வை மாணவன் பெறுவதற்கு ஒரு பாத்தியத்தின் உள்ளும் புறமும் உள்ள ஆகாயத்தின் உதாரணம் உதவியாக இருக்கக்கூடும். ஆனால் தனித்தன்மையுடைய பகவானின் பின்னப்பகுதிகள் தங்களை பகவான் என்று கூறிக்கொள்வதால் பகவானாகிவிட முடியாது. மாயாசக்தியின் இறுதி வலையில் பந்தப்பட்ட ஆத்மா அகப்பட்டு கொண்டான் என்பதை மட்டுமே இது குறிக்கிறது. பகவானின் பிரபஞ்ச உணர்வுடன் ஒன்றுபட்டவன் என்று கூறிக்கொள்வதானது மாயாசக்தியால் தெய்வீ மாயா அமைக்கப்பட்ட இறுதி வலையில் சிக்கிக் கொண்டதாகும். ஜடப்படைப்பில் உள்ளதைப் போல பகவானின் அருவமான இருப்பிலும் கூட அவரது உருவாம்ச உணர்வை பெற ஒருவன் விரும்ப வேண்டும். இதுவே பశ్చాத் அகம் யத் ஏதச்ச யோ வசிஷ்யேத் சோஷ்மி அகம் என்பதன் பொருளாகும். நாரதருக்கு உபதேசிக்கும் பொழுது பிரம்மதேவரும் இவ்வுண்மையையே ஏற்றுக்கொண்டார். அவர் கூறினார், சோயம் தே பிஹிதஸ் தாத பகவான் விஸ்வபாவன. பரமபுருஷரான ஹரியைத் தவிர சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் வேறெவரும் இல்லை. எனவே அகம் ஏவ எனும் இப்பதம் ஒரு பொழுதும் பரமபுருஷரை தவிர வேறெதையும் குறிப்பதாகாது. ஆகவே பிரம்மாவிலிருந்து நாரதருக்கும் பின் வியாசதேவருக்குமாக கீழிறங்கி வரும் பிரம்ம சம்பிரதாயத்தின் வழியை ஒருவன் பின்பற்றி பரமபுருஷ பகவானாகிய ஹரி அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்தறிவதை வாழ்வின் நோக்கமாக கொள்ள வேண்டும். பகவானின் தூய பக்தர்களுக்கான மிகவும் இரகசியமான இவ்வுபதேசம் அர்ஜுனனுக்கு படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவிற்கு வழங்கப்பட்டது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், இந்திரன், சந்திரன் மற்றும் வருணன் முதலான தேவர்கள் வேறுபட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய பகவானின் வெவ்வேறு தோற்றங்கள் ஆவர். ஜட படைப்பின் மூலப்பொருட்களும் பலதரப்பட்ட சக்திகளும் கூட அதே முழுமுதற் கடவுளின் தோற்றங்களே. ஆனால் அனைத்திற்கும் வேறாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணரே ஆவார். ஒருவன் கிளைகளாலும் இலைகளாலும் குழப்பத்திற்குள்ளாவதை விட அனைத்திற்கும் வேறாக இருப்பவரிடம் பற்று கொண்டிருக்க வேண்டும். இதுவே இப்பதத்தின் உபதேசமாகும். ஹரே கிருஷ்ணா.